நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. தலைவர் கலக்கிட்டாரு. சூப்பர் சூப்பரா இருக்கு. அது சொல்ல முடியல. என் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். செம்மையா இருந்துச்சு. இல்ல நல்லா இருந்தது. இவ்வளவு அலோவ் பண்ணிட்டாங்க, நல்லா வந்துட்டாங்க. நல்லா இருந்தது. சூப்பர். சீன்ஸ் எல்லாமே மாசா இருந்தது. என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. அப்படிலாம் இல்ல. தலைவர் ஃபேனுக்கு மாஸ். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா சூப்பரா இருக்கு ப்ரோ. நம்ம சொல்ற அளவுக்குலாம் இல்ல, படம் செம்மையாவே எடுத்துருக்காங்க. இல்ல அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்ல, சூப்பரா எடுத்துருக்காங்க. லாஸ்ட் 20 மினிட்ஸ் இன்னும் செம்மையா இருக்கு படம். ஃபிளாஷ்பேக் சீன் இன்னும் உபேந்திராவோட என்ட்ரி எதிர்பார்க்கவே இல்லை, அது செம்மையா இருந்தது. அது மட்டும் தான் ரொம்ப எதிர்பார்க்காது. மத்த எல்லாம் அது செம்மையா இருந்துச்சு. அந்த ஏஜுக்கு ஆக்ட் பண்றது செம்ம கஷ்டம். ஆனா சூப்பரா மூவ் பண்ணியிருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அமீர் கானோட கேமியோ நல்லா இருந்தது படத்துல. தார் அவர் தான் பில்லரே படத்துல. தார் பிரிச்சு மேஞ்சிட்டாரு. அந்த அளவுக்குலாம் மோசமா இல்ல. இப்போ வந்து நீங்க மத்த படம் கம்பேர்ட் டு 2025 ரிலீஸ் ஆன படம், இந்த படம் வந்து டீசெண்டா தான் இருக்குது, பாக்குற அளவுக்கு தான் இருக்குது. வேணும்னு தான் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன், அந்த லோகேஷ் கனகராஜ் கொடுக்க இன்டர்வியூனாலயோ இல்ல எல்சிஓ கனெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளவு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்காது. சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாம் நெகட்டிவிட்டி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெகட்டிவிட்டி எல்லாம் கிடையாது. நீங்க பிளாங்கா வாங்க, நல்லா இருக்கு படம். யாருமே இந்த நெகட்டிவ் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சூப்பரான படம். 1000 crores போகும்போதெல்லாம் கேட்டா எனக்கு அதெல்லாம் தெரியாது. பட் நல்ல படம், சத்தியமா ஒத்துப்போம். நான் ஆக்சுவலா ரஜினி ஃபேன் தான். பட் ரஜினி ஃபேனுக்காக நான் சொல்ல மாட்டேன், எல்லா படமே பார்ப்பேன். பட் சீரியஸா நல்ல படம், தாராளமா பார்க்கலாம். தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க. ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு வந்து பாருங்க, நல்ல படம் தான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராவே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரோஸ் பண்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. வயலன்ஸ் அதிகமா இருக்கு. பட் அந்த அளவுக்கு எதுவும் பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்ல. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. அப்படிலாம் இல்ல, நானுமே அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். செம்மையா இருக்கு. நல்லா இருந்துச்சு. It was good. I am Hindi person, but I came here because அது நல்ல படம். இப்போ ஒன் கொஸ்டின் இருக்கு, ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு தந்தாங்க அதுதான். பட் அப்போ ஆக்டிங் ரஜினிகாந்த் 75 years இருக்க அப்படியே தெரிய மாட்டுது. நல்லா இருக்கு. அமீர் கான் மீன்ஸ் ஐ எக்ஸ்பெக்டட் சம் லைக் லிட்டில் பிட் டல்லா இருக்கும், பட் இது செம்மையா பண்ணிருக்கான். அண்ட் லாஸ்ட் சீன் வாஸ் ஐ லைக் ஆல்சோ. அண்ட் மெயின் ஆக்டிங் ஃபுல்லா கிரெடிட் நான் நாகார்ஜுனுக்கு சொல்றேன். This is the first time I ever seen him like this role. So okay. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அவருக்கு 75 வயசுன்னே சொல்ல முடியாது, அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலியோட. அதை பார்க்க தெரியாதவங்க தான் பார்ப்பாங்க. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. படம் நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜுடைய இது அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. 75 years ஏஜ் ஆயிடுச்சு. 50 வருஷம் நடிச்சிட்டு இருக்காரு. தனியா நடிக்கிறாரு. சூப்பரா இருக்கு. அவர் வர சீன் எல்லாமே ஸ்கோரிங் பயங்கரமா இருக்கு. டாப் நாச் தான் சொல்லுவேன். நான் அக்மார் ரஜினி ஃபேன் தான், அதனால சொல்லலை. சூப்பரான எல்லா சீனுமே இருக்கு. ஃபைட்டிங் சீனா இருக்கட்டும், எமோஷன் சீனா இருக்கட்டும், நல்லாவே நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ டாப் நாச் தான் ப்ரோ. அனிருத் மியூசிக் இருந்தாச்சு சூப்பரா இருந்தது. எல்லா மியூசிக் ப்ரோ, எல்லா மியூசிக்குமே டாப் நாச் சூப்பரா இருந்துச்சு. எதுவுமே நம்ம குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. நல்ல மியூசிக் எல்லாமே. அந்த வரும்போது அந்த போடுற பிஜிஎம், தேட்டர் கிளாப்ஸ் சூப்பர். போகும்போது கூட கிளாப் தட்டுறோமோ அப்போ எதுக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்பெண்ட் பண்றாங்க. சில படம் முடிஞ்சா கிளாப் பண்ணுவாங்க, இந்த படத்தையும் கிளாப் தட்டுறாங்க. அப்போ எதுக்கு நெகட்டிவ் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பா தாராளமா நேரம் வந்து அதான் ப்ரோ. எல்லாருக்கும் யாரும் வளர விட மாட்டாங்கல்ல, எல்லாரும் அழிக்க தானே செய்வாங்க, யாரும் வளர மாட்டாங்க. அதான் உண்மை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்க. யாரும் அந்த ஓடிடியில் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. அந்த நேரம் கண்டிப்பா. ஸோ அது ஆக்சுவலா எப்படி சொல்றது, ரொம்ப நான் பிறந்த முன்னாடியே நடிச்சிட்டு இருக்காரு. நான் பிறந்தக்கப்புறம் நடிச்சிட்டு இருக்கேன். என் பசங்க அவங்க நடிச்சுட்டு தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. பட் ஸ்டில் இஸ் பெரிய விஷயம். 75 yearsல வந்து ஆக்ஷன் சீனு, ஸ்டன் சீன்லாம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அது வந்து அவங்க கலாய்ச்சிட்டு இது பண்றது தான் எனக்கு பிடிக்காத விஷயம். ஏன்னா இப்போ நம்ம 75 yearsல நம்ம அதெல்லாம் எவ்வளவு ஸ்டன் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது. அதுதான் சொல்றேன். அதுக்கு வந்து நேரில் வந்து பாருங்க. 50 yearsல வந்து 50 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நல்லா பாருங்க. சூப்பரான படம். தயவுசெய்து நேரம் வந்து பார்க்கலாம். படம் நல்லா தான் சார் இருக்கு, பார்க்கலாம். ஒரு நெகட்டிவா எடுத்துக்க முடியாது சார். எல்லா படமும் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து எல்லா படமும் விக்ரம் மாதிரியே இல்ல கைதி மாதிரியே எடுக்கணும் முடியாது இல்லையா. ஸோ ஒரு கதை, அந்தந்த ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. ரஜினி சார் அவரால் என்ன ஃபேமிலி தாராளமா பார்க்கலாம். எல்லாம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால ஃபேமிலியா பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா பார்க்கலாம். ஏன்னா வயலன்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு லியோல லாஸ்டா ரிவ்யூ கொடுத்த மாதிரி தான். லியோல பாக்குற மாதிரி தான் அந்த அளவுக்கு வாயை கிழிச்சு அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பல்லு உடையுது. மற்றபடி
படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஜாலியா ஒரு 3 ஹவர்ஸ் வந்து என்ன என்ஜாய் பண்ணோம். ரஜினி படம் பார்க்குறோம் அப்படி, ஏன்னா நிறைய கேமியோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிற கேமியோஸ் எல்லாருமே காமிச்சும் ஆகணும் நம்ம. ஸோ அவருக்கு வந்து எல்லாருமே ரிவ்யூ எதிர்பார்த்து லோகேஷ் கனகராஜ் மேலே தான் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. சார் தலைவர் கண்டிப்பாக ஒர்க் அவுட் தானே சார். மாஸ் சீன் அவருக்கு மாசாவும் காமிச்சிருக்காங்க, கிளாஸாவும் காமிச்சிருக்காங்க. ரஜினி சார் எந்த அளவுக்கு காட்டணுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருக்காங்க. மற்ற ஹீரோஸும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. நெகட்டிவ்லாம் இல்ல, நெகட்டிவ் ப்ரோ, செகண்ட் ஹாஃப் விஷுவல் ட்ரீட்டா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. என்ன நல்லா பண்ணிருக்கலாம், நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் என்ஜாய் தலைவர் ஃபேன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் வந்து நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட ஆனா நல்லா இருக்கு, ரசிக்கும்படியா. பிஜிஎம், ரஜினி சாரோட ஆக்டிங் அதெல்லாம் நல்லா பண்ணிருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் மோசமா இல்ல. இப்போ வந்து நீங்க மத்த படம் கம்பேர்ட் டு 2025 ரிலீஸ் ஆன படம், இந்த படம் வந்து டீசெண்டா தான் இருக்குது, பாக்குற அளவுக்கு தான் இருக்குது. வேணும்னு தான் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன், அது லோகேஷ் கனகராஜ் கொடுக்க இன்டர்வியூனாலயோ இல்ல எல்சிஓ கனெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளவு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்காது. ஆமா, ப்ரோமோ வீடியோல வந்து அவங்க என்ன அது ஸ்மக்லிங், கோல்ட் ஸ்மக்லிங் இதெல்லாம் வாட்சஸ் எல்லாம் காமிச்சாங்க, அதெல்லாம் நான் பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். ஆனா அதுக்கும் படத்துக்கு சம்பந்தமே இல்லை. அட்லீஸ்ட் லியோல ஆச்சு இந்த சாக்லேட் காமிச்சு கொஞ்சம் சம்பந்தம் இருக்கும். இதுல வந்து கோல்ட் ஸ்மக்லிங் சொன்னாங்க ப்ரோமோ வீடியோல, நீங்களும் பார்த்திருப்பீங்க, சம்பந்தமே இல்லை. ஓகே, நான் பார்க்கலாம். பிளாஷ்பேக் சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிளாஷ்பேக் சீன் தான். தலைவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இது ஒரு எனர்ஜெட்டிக்கா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா. ஆமா, அது அல்லூரா சீனா இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு கேரக்டர் ஆக்ஷன் வந்து, ஆமா ஆக்ஷன் சொல்ல சான்ஸ் இல்லை, ஆக்ஷனும் இருக்கட்டும், டான்ஸும் அவர் அந்த சிக்கிட்டு சாங்ல சரியா டான்ஸ் ஆடி இருந்தாரு. பிளஸ் வந்து நீங்க வந்து ஆக்ஷன் சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுங்க, ஆனா நல்லா இருக்கும். எனக்கு மேன்ஷன் ஆக்ஷன் சீன் அந்த உபேந்திரா வருவார், அது கொஞ்சம் பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம்னு தான் தோணுச்சு. மியூசிக் வந்து எல்லா இடத்துலயும் சூப்பரா இருந்துச்சு. அந்த பவர் ஹவுஸ் சாங் வரும், அந்த சாங்ல வந்து ஃபுல் அனிருத் தெருகி விட்டார் அந்த சாங். 5க்கு வந்து 3.5. ஆமா 3.5. தேங்க்யூ. நல்லா இருக்கு, சூப்பராவே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரோஸ் பண்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. வயலன்ஸ் அதிகமா இருக்கு, பட் அந்த அளவுக்கு எதுவும் பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்ல, நல்லா இருக்கு. இப்படிதான் எடுக்கும். வயலன்ஸுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கல, பட் வேற ஒரு இது இருக்கு, அது நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க பிளட்டா இருக்கும், ஸோ அதனால வயலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் கான்செப்ட் ஆக்சுவலா, ஆமா கான்செப்ட்லயே பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் இருக்கு, அது எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நெகட்டிவ்லாம் இல்லை, ரோஸ் பண்ற அளவுக்குலாம் இல்லை, சூப்பரா தான் இருக்கு படம். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்த் தான், ரொம்ப அமேசிங்கா இருந்தது. லைக் thoroughly worth the watch. 3 hours நல்லா இருந்தது. நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ். அது ஒரு செகண்ட் ஹாஃப் எஸ்பெஷலி கொஞ்சம் டிராகன்னு சொல்றாங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு யோசித்தேன், பட் ரிவ்யூ பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் படம் வர்றதுக்கு முன்னாடி. அமேசிங் மூவி. பிஜிஎம்லாம் சான்ஸ் இல்லை, நல்லா இருந்துச்சு. சீன்ஸ் எல்லாமே நல்லா எலிவேட் பண்ணி விட்டுருக்காங்க, செமையா இருந்துச்சு. டோட்டலி ஒர்த் இட். தலைவருக்கு ஏற்ற மாதிரி சில சீன்ஸ் இருக்கு, நல்லா தான் பர்ஃபெக்டா தான் வந்திருக்கு. அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருக்கு. சில இடங்களில் கூஸ் பம்ப்ஸ் வருது, நல்லா தான் இருக்கு, சூப்பர், நல்லா தான் இருக்கு. நிறைய இடத்துல வந்துட்டு என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு, நல்லா தான் போச்சு, சூப்பரா போச்சு, நல்லா இருக்கு. இந்த படத்துல பர்டிகுலரா நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் எங்கேஜாக தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் எங்க தான் தெரியுறாரு, சூப்பர், நல்லா தான் இருக்கு.